போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாகையில் இலவசமாக மளிகை பொருள் கொடுக்காததால் கடையின் உரிமையாளரை தாக்கிய சாராய வியாபாரியின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று மதியம் வழக்கம் போல வியாபாரத்தில் அவர் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த சாராய வியாபாரி சக்திவேல் என்பவர் கடை உரிமையாளர் பாஸ்கரிடம் ஓசியில் மளிகை பொருட்கள் தரும்படி கேட்டுள்ளார். மேலும் போதையில் இருந்த அந்த நபர் மாமூல் பணம் தர வேண்டும் எனவும் அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஓசியில் பொருட்கள் தர மறுத்ததால் சக்திவேல் திடீரென கடை உரிமையாளர் பாஸ்கர் மீது அங்கிருந்த பிஸ்கட் பாக்கெட் அடங்கிய தகரடப்பா மற்றும் கண்ணாடி பாட்டில்களை எடுத்து வீசி தாக்கியுள்ளார். அத்துடன் அனைத்தையும் ரோட்டில் வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் கடையின் உள்ளே எகிரி குதித்த அந்த நபர் கடையில் புகுந்து அனைத்து பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதில் கடையில் இருந்த குளிர்பானங்கள், முட்டை மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ந்து போன மளிகை கடை உரிமையாளர் மற்றும் அந்த கடையில் இருந்த பணியாளர் உள்ளிட்ட இருவரும் அப்படியே சாராய வியாபாரியின் அடிக்கு பயந்து ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மளிகை கடை உரிமையாளர் பாஸ்கர் இது குறித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஓசியில் மளிகை பொருள் கொடுக்காததால் கடையின் உரிமையாளரை தாக்கி கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்திய சாராய வியாபாரியின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.